ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கமாண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். இதில பார்த்தீங்கன்னா, டூல் ஆஃப்செட் கேன்சலுக்கு வந்து சிமென்ஸ்க்கு வந்து D0 குடுப்போம். அதேமாரி ஃபனுக்கு வந்து கோட் இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னார்ன்னா, "இல்ல G49 யூஸ் பண்ணலாம்" அப்படின்னாரு. ஸோ, அத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, Fanucல வந்து நீங்க டூல் ஆஃப்செட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, G49 ஆட் பண்ணலாம். அல்லது H00ன்னு குடுத்தாலும் அந்த டூல் ஆஃப்செட் வந்து கேன்சல் ஆயிடும். ஹைட் ஆஃப்செட். இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் சில கமாண்ட்ஸ் Fanuc வெர்சஸ் Siemensல வந்து பார்ப்போம். ஸோ, இதுல வந்து பார்ட் 2. ஸோ, இதுல வந்து ஃபர்ஸ்ட் டுவெல் டைம். டுவெல் டைம்ன்றது இந்த ஐடியல் டைம Siemensல வந்து G04 F2ன்னு குடுப்போம். அதே மாரி Fanucல வந்து G04 X2 அப்படின்றது குடுப்போம். அதே மாரி லாங் ஜம்ப். ஒரு சர்டைன் சீக்வென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கோ டூ N4 அப்படின்னு குடுத்தா, ஜம்ப் ஆயி N4 சீரிஸ்க்கு போகும். நம்மளது ஃபனுக்ல வந்து M99 P4 அப்படின்னு குடுப்போம். அதே மாதிரி சப் ப்ரோகிராம் வந்து எப்படி நேம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிமென்ஸ்ல வந்து நேம் ஆஃப் சப் ப்ரோகிராம். நீங்க வந்து சப் ப்ரோகிராம்க்குன்னு ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். என்னன்னு வேணா வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் சப் ப்ரோகிராம், 81 சப் ப்ரோகிராம் அந்த மாரி நேம் குடுத்து அந்த நேமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபனுக்ல வந்து PXXXX இது வந்து O0001லேருந்து 8999 வரைக்கும் நம்ம என்ன நம்பர் ஸ்டோர் பண்றோமோ, அந்த சப் ப்ரோகிராமோட நம்பர வந்து கால் பண்ணும். அதான் நேம். அதே மாரி சப் ப்ரோகிராம் வந்து கேன்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிமென்ஸா இருந்தா M17 யூஸ் பண்றோம். ஃபனுக்கா இருந்தா M99 யூஸ் பண்ணுவோம். அதே மாரி சப் ப்ரோகிராம் ரெப்பிட்டிஷன் நம்ம மல்டிபிள் பாஸஸ் கால் பண்றதுக்கு வந்து P5 அப்படின்னு குடுக்கறது வந்து சிமென்ஸ்ல குடுப்போம். L5 நம்பர் ஆஃப் ரெப்பிட்டிஷன்ஸ் குடுக்கறது வந்து ஃபனுக்ல குடுப்போம். இன்கிரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு சிமென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, x இஸ் ஈக்குவல் டூ ஐசி பிராக்கெட்ல -1ன்னு குடுத்தீங்கன்னா, x வந்து இன்கிரிமெண்டலா -1 போகும். நம்ம ஃபனுக் டர்னிங்ல வந்து U-1 அப்படின்றது குடுப்போம். நம்ம இன்கிரிமெண்டல் சிஸ்டம், கோஆர்டினேட் சிஸ்டம் Z வந்து Z இஸ் ஈக்குவல் டூ ஐசி -1ன்னு குடுக்கறது வந்து நம்ம ஃபனுக்ல வந்து W-1 அப்படின்னு குடுப்போம். அதே மாரி மேக்ரோ ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபனுக் சீரிஸ்ல வர்றதுல எல்லாத்துலயுமே ஹேஷ் வச்சு வரும். நம்ம சிமென்ஸ்ல வேல்யூ வச்சு வரும். சரிங்களா? ஸோ, இது சில பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சீரிஸ்ல இன்னும் சில கோட்ஸ் கம்பேரிசனோட நம்ம என்ன பண்ணலாம்? சந்திக்கலாம். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ.